குர்ஆன்ல இல்லாத ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்துல சஹாபாக்கள் அத்தனை பேரு ஒருமித்த கருத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட இயலாது. காட்டுறாங்க அந்த குர்ஆன் அவங்க தானே தொகுத்தாங்கன்னு காட்டுவாங்க. அதுவே தவறு. என்ன தவறு? குர்ஆன் இஜ்மாவாக ஏற்றுக்கொள்ளப்படவே கிடையாது. இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தாளர்ல அவர் ஒரு ஆள். அவருடைய குர்ஆன்ல 112 சூரா தான். இப்னு மஸ்ஊதுடைய தொகுத்த குர்ஆன்ல எத்தனை சூரா? 114 சூரா கிடையாது. கடைசி 2 சூரா குர்ஆனே கிடையாதுன்றார் அவர். கடைசி வரைக்கும் என்ன பண்ணிட்டாரு? குல் அஊது பிரப்பில் ஃபலக் குர்ஆன் கிடையாது, குல் அஊது பிரப்பின் நாஸ்ங்கிறது குர்ஆன் கிடையாது, குல் ஹுவல்லாஹ் அஹதோட முடிஞ்சிருச்சு குர்ஆன்ன்றார். அப்ப அவருடைய குர்ஆன் அப்ப குர்ஆன்ல எல்லாம் ஏகமானதா வந்தாங்கன்னா ஏகமானதா வரலையே, ஏகமானதாக வரவில்லை. அதனால விளங்கிக்கிறங்க. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க வச்சுக்கிற இந்த ஆர்டர்ல இருக்காது. அவருடைய குர்ஆன்ல எப்படி இருக்கு? அவர் முதல் சூரா இக்ரா தான் போட்டு வச்சிருப்பாரு. குர்ஆன் எந்த வரிசையில வந்ததோ அந்த வரிசையில் அவர் தொகுத்திருப்பாரு. நம்ம குர்ஆன் நம்மளே வழங்கி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் குர்ஆன் எது இறங்குச்சு? இக்ரா சூரா இறங்குச்சுன்னு வச்சிருக்கோம். அது கொண்டு 96வது வச்சிருக்கோம். இக்ரா தான் இறங்கணும், முதல்ல அதானே இருக்கணும். ஆனா நம்ம குர்ஆன்ல எங்க இருக்கு அந்த இக்ரா சூரா? 96வது சூறாவை கொண்டே வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் இறங்கின சூறாவை இல்லையா? அப்படிலாம் இருக்கும்போது சஹாபாக்கள்கிட்ட 40க்கும் மேற்பட்ட இது இருந்தது. குர்ஆனுடைய விஷயங்கள்ல மாறுபாட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருந்ததுனால அவங்க சட்டம் போட்டு சில விஷயங்கள் நினைஞ்சாங்க, செஞ்சு இதை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்க. கவர்மெண்ட் இருந்ததுனால அதனால நம்ம என்ன விளங்கிட கூடாது, சஹாபாக்கள்லாம் குர்ஆன் விஷயத்துல ஒண்ணா அப்படிலாம் நம்ம சொல்றதுங்கிறது சரி கிடையாது. இஜ்மாங்கிறது எதுலையுமே ஏற்பட்டது கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலையுமே இஜ்மா எடுத்துக்கிறது விட்டுருவோம். ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எதை எடுத்துக்கிற சொல்றீங்க? இஜ்மான்னு ஒன்ன காட்டினா தானே எடுத்துக்கிற பேச்சே வரும். இஜ்மாண்டே கிடையாது. எந்த ஒரு சஹாபாக்களும் ஏகமானதா சேர்ந்து என்ன செய்யல, எங்க எல்லாருக்கும் இதான் கருத்துன்னு ஒருத்தர் சொன்னதே கிடையாது.